بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக அஸ்ஸலாத்துல் மையத் அல்லது சிஃபத்து ஸலால் மையத், ஒரு ஜனாசா ஒரு மையத்தின் மீது தொழுகையின் வர்ணனை எவ்வாறு தொழ வேண்டும் என்பது சம்பந்தமாக, முதலாவதாக கப்பீரல் இமாம் தக்பீரத்துல் இஹ்ராம் முதல் தக்பீர் கூறுவது, முதல் தக்பீர் கூறியதற்கு பின்னால் அஊது ஓதுவது, அதற்கு பின்னால் பிஸ்மி கூறுவது, அதைத் தொடர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது. தக்பீர் கூறியதுமே இஃப்திதாஹ், அந்த துஆவுல் இஸ்திஃப்தாஹ் ஓதனமா என்கிறது சம்பந்தமாக நாம் இதில் கூறவில்லை. இறுதியிலே அது சம்பந்தமாக நாம் ஒரு செய்தியை சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு இஸ்தஹப்பு அன் யக்ரஅ மஅஹா சூரத்தன் கஸீரத்தன், ஒரு சிறிய சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு இஹ்லாஸ், சூரத்துல் அஸ்ர், சில வசனங்கள் அதனோடு ஓதுவது விரும்பத்தக்கது. ஆனால் நடைமுறையிலே சொல்லப்படுவதும் இல்லை, அதை செய்வது மிக அபூர்வம், மிக குறைவு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த செய்திகள் சிஹத்தானது. இப்னு அப்பாஸ் அந்த செய்தியை அறிவித்திருக்கின்றார்கள். இது முதல் தக்பீர். இக்கப்பீரு சானியத்தை இரண்டாவது தக்பீர் கூறி யுஸல்லி அல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஸ்லமா யுஸல்லி அலைஹி ஃபி தஷஹுதுல் அഖീർ, நபிகளார் மீது ஸலவாத்து கூறுவது எதுபோல என்றால் தஷஹுதுல் அഖീர், பிந்திய அத்தஹியாத்திலே தஷஹுதிலே ஸலவாத்து கூறுவதை போல ஸலவாத்து கூறுவது. சும்மா கப்பீரு சாலிதத்தை மூன்றாவது முறை தக்பீர் கூறி வெதுஉலில் மையத்தி பிதுஆஇல் மஅரூஃப், பிரபலியமாக அறியப்பட்ட பிரார்த்தனையை மையத்துக்கு பிரார்த்திப்பது இது மூணாவது தக்பீருக்கு பின்னால் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கும். பிரார்த்தனையிலே ரெண்டு வகையான பிரார்த்தனைகள் இருக்கின்றன. பொதுவான துவாக்களும் இருக்கின்றது, மையத்தை குறித்து ஓதக்கூடிய துவாக்களும் இருக்கின்றன. பொதுவான துவாக்கள் உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம கஃபிர் லி ஹய்யினா வ மையத்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ தக்கரினா உன்சானா, இது ஒரு பொதுவான துவா, சகலருக்கும் கேட்கின்ற பிரார்த்தனை. மையத்துக்காக அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு வ ஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வத்கில் ஜன்னத போன்ற துவாக்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். இது ஆண்களை பொறுத்தவரையில் முதக்கர் ஆண் பாலாக, பெண்ணை பொறுத்தவரையில் பெண் பாலாக ஓதுவது. ஜனாசாக்கள் பல ஜனாசாக்கள் இருந்தால் பன்மையாக ஓதுவது. இது மூணாவது தக்பீரிலே ஓதப்படுகின்ற பிரார்த்தனைகளின் வழிமுறையாக இருக்கும். நாலாவது கப்பீர் ராபியத்தை, நாலாவது தக்பீர் கூறியதுக்கு பிறகு சற்று அமைதியாக வாய்மூடி இருந்து பின்னர் வலது பக்கமாக சலாம் கொடுப்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாலாவது தக்பீருக்கு பிறகு பிரார்த்தனை செய்வது முஸ்தஹப், விரும்பத்தக்கது என்று ஷேக் அல்லாமா முஹம்மது பின் ஸாலிஹ் உஸைமீன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சலாம் நாம் இங்கு சொன்னோம். இரண்டு சலாம் கூறுவதிலும் தவறு கிடையாது. முதல் சலாம் சொல்வது கடமை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், துஆவுல் இஸ்திஃப்தாஹ் ஓதுவது சம்பந்தமாக ஃபலா பஅஸ பிஃபிஅலிஹி, தக்பீர் கூறியதும் சூரத்துல் இஸ்திஃப்தாஹ் ஓதுவது, இந்த இஸ்திஃப்தாஹ் துஆவுல் இஸ்திஃப்தாஹ் ஓதுவது குற்றமில்லை, தவறில்லை. அதை விடுவதிலும் தவறில்லை என்று சில உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வல்லாஹு அலம். இருந்தும் வதர்க்குஹு அஃதல்,
அதை விடுவது, துஆவுல் இஸ்திஃப்தாக விடுவது சிறந்ததென்று அல்லாமா ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் முஃப்தி தியாருல் மம்லக்கா சவுதி அரேபியாவின் முன்னாள் முஃப்தியாக பத்துவா குழு தலைவராக இருந்த அவர் கூறுகின்ற பொழுது சொன்னார், தரக்குஹு அஃதல், அதை விடுவது, துஆவுல் இஸ்திஃப்தாக விடுவது ஏற்றமானது. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அஸ்ரிஉ பில் ஜனாஸதி, ஜனாஸா தொழுகையை நீங்கள் விரைந்து எடுத்துச் செல்லுங்கள், தாமதிக்காதீர்கள் என்ற கருத்தை மையமாக வைத்து துஆவுல் இஸ்திஃப்தாவை நாங்கள் விடுவது ஏற்றமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு பிறகு ஜனாஸா தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கட்டாயம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதைப் போல சல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி, நான் தொழுவதை என்னை எவ்வாறு நீங்கள் பார்த்தீர்களோ அதே போல தொழுங்கள் என்று இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஸலாத்து லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை என்ற செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் ஜஹ்ரு பிஹா அல் ஃபாத்திஹா ஃபி பாதுல் அஹ்யான், சத்தமிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா? பகலையிலேயோ அல்லது இரவிலேயோ ஜனாஸா தொழுகை நடாத்துகின்ற பொழுது சத்தமிட்டு ஓதலாமா என்று கேட்டால் லா பஅஸ பிஹி, அது தவறில்லை, குற்றமில்லை என்று உலமா பெருந்தகைகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்தோடு இன் கரஅ மஅஹா சூரத்தன் கஸீரத்தன் ஃபலா பஅஸ, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவோடு ஒரு சூறாவை ஓதுவது தவறில்லை, ஏற்றம், பல் அன்றி அஃதல், அது ஏற்றமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள், இன் இக்தஸர அல் ஃபாத்திஹா கஃபா, சூரத்துல் ஃபாத்திஹாவின் மீது சுருக்கினால் அது போதுமையானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதில் மாத்திரம் சுருக்கிக் கொள்ளலாம் என்றிருந்தாலும் கூட மேலதிகமாக சிறிய சூறாக்களை சில வசனங்களை ஓதுவது ஏற்றமானது என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல நபிகளார் மீது மூணாவது தக்பீரிலே செலவாத்து கூறுவது கடமையாகும். அதை நாங்கள் ஜனாசா தொழுகையிலே விட்டுவிடக்கூடாது. இரண்டாவது தக்பீருக்கு பின்னால், மூன்றாவது தக்பீரிலே இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் ஜனாசா தொழுகையின் மீது நபிகளார் மீது செலவாத்து கூறுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு தான் யுதுஆல் அம்வாத் ஜமிய துகூரன் கான உம்மிதான இனாதன், ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பிரார்த்தனை செய்யப்படும். அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்ற துஆக்கள் உங்களுக்கு தெரியும். 2 பேராக இருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹுமா வர்ஹம்ஹுமா என்று முசன்னா தஸ்னியாவாக ஓத வேண்டும். குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கென்று பிரத்யோகமான துஆக்கள் இருக்கின்றன. அந்த துஆக்களை பாடமாக்கி நாங்கள் ஓதிக்கொள்வதை பொருத்தமானது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.